மாத்தூரில் நரிக்குறவர் தற்காலிக கூடாரம் அகற்றப்பட்ட சம்பவம் குறித்து நியூஸ் தமிழில் செய்தி வெளியானதை அடுத்து மாற்று ஏற்பாடாக தற்காலிக கூடாரம் அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் அதிகாரிகள். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக தற்காலிக கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்களை வழங்கலாம். பிற்பகல் வணக்கம் மாசினி. சென்னை மாதவரம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் நரிக்கூறவர்கள் தற்காலிகமாக தங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு எந்தவித ஒரு முன்னறிவிப்புமின்றி மாநகராட்சி அதிகாரிகள் அதனை அகற்றினார்கள். இதனால் அவர்கள் நடுத்தெருவில் நிற்கும் நிலை ஏற்பட்டது. இது குறித்தான செய்தியினை நமது நியூஸ் தொலைக்காட்சி வாயிலாக நாம் ஒளிபரப்பு செய்தோம். அதன் விளைவாக தற்போது அவர்கள் அங்கேயே மீண்டும் தங்கிக் கொள்ள அனுமதியானது அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாதவரம் அடுத்த மாத்தூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். அந்த நிலையில் அங்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான ஒரு காலி இடம் ஒன்று உள்ளது. அந்த காலி இடத்தில் சுமார் 15க்கும் மேற்பட்ட நரிக்கூறவர்கள் தங்களது தற்காலிக வாழ்வாதாரத்தை தேடி பிழைப்பிற்காக சென்னை வந்த நிலையில் அவர்கள் அங்கே தற்காலிக கூடாரம் ஒன்றினை அமைத்து அவர்கள் அங்கே தங்கி வந்தனர். இந்த நிலையில் திடீரென கடந்த வெள்ளிக்கிழமை அன்று எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி மணலி மண்டலம் மாநகராட்சி அதிகாரிகளால் அந்த கூடாரமானது அகற்றப்பட்டது. இதனை அடுத்து அவர்கள் வாழ வழியின்றி நடு ரோட்டில் நிர்கதியாக நின்ற நிலையில் இது குறித்து நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நமது நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் குழுவானது இதனை நேரடியாக நமது நியூஸ் தமிழ் செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்தனர். இதனை அடுத்து இதை அறிந்த சென்னை மாநகராட்சி மணலி மண்டலம் அதிகாரிகள் உடனடியாக அவர்கள் மீண்டும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நரிக்கூறவர்களிடம் அவர்கள் பேசி அவர்களை தற்காலிகமாக ஒரு சமுதாய கூடத்தில் தங்க வைத்தனர். இதனை அடுத்து அவர்களுக்கு நேற்றைய தினம் அதே இடத்தில் ஒரு புதிய வகையான கூடாரங்கள் சென்னை மணலி மாநகராட்சி அதிகாரிகளால் அமைத்து தரப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்கள் இன்று காலை மீண்டும் அந்த கூடாரத்திற்கு அவர்கள் குடிபெயர்ந்தனர். இது குறித்து அவர்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்ததோடு தங்களின் தொலைக்காட்சியினுக்கு நேரடியில் நீங்கள் ஒளிபரப்பு செய்த காரணத்தினால்தான் எங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் மீண்டும் கிடைத்தது என்றும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக வாழ்வினை இழந்த நரிக்குறவர்களுக்கு மீண்டும் அந்த இடத்தில் வாழ்வாதாரம் கிடைத்தால் அவர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து தற்போது மீண்டும் தங்களது வாழ்வாதாரத்தை துவங்கியுள்ளனர். ஆஷி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். நாங்கள் இங்கே ஒரு 8 மாதமாக இருக்கிறோம். எங்கள் சொல்லாமல் எங்கள் குடிசையில் நாங்கள் தங்கி இந்த குடிசையில் ஒடிச்சிட்டு ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டாங்க. அது நம்ம இந்த ஜனங்க தங்களுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப அவசரப்பட்டோம். மழையில் ரொம்ப அங்கங்கே ஓடணும். நியூஸ் தமிழில் எங்களை பார்த்து பேட்டி எடுத்து டிவிலெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் எங்களுக்கு தங்கி இங்கே இருன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நியூஸ் தமிழுக்கு ரொம்ப நன்றி. எங்களை தங்க வச்சது அந்த கவர்மெண்ட்டுக்கு கூட ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.